இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஆமாண்டி, நாளைக்கு நாங்க ஹனிமூனுக்கு போறோம். ஹலோ மேடம், என்னையும் கூட்டிட்டு போங்களேன் ஹனிமூனுக்கு. நல்லா சந்தோஷப்படுத்துவேன். எவ்வளவு திமிரு உனக்கு? அடிச்சு பல்லகில எல்லாம் கழட்டிடுறேன் வா. எவ்வளவு திமிரு உனக்கு? மேடம், எல்லாரையும் பழி வாங்குவேன். யாரையும் விட மாட்டேன். எல்லாரையும் பழி வாங்குவேன். விடவே மாட்டேன். விட மாட்டேன். ஹே கண்ணு, வரியா? அட கொஞ்சம் திரும்பிதான் பாரேன். என்ன மாமா,
என் கூட நீ வரியா? சுத்த வேஸ்ட். என் கூட நீ வரியா? வந்தா உனக்கு சொர்க்கத்தையே காட்டுவேன். போலாம். என்னோட பேரு ரத்னா. ஆமா, என்ன பொம்மை இது? குட்டி. இவரோட பேரு குட்டி. அப்படியா? ஓ அப்படியா? நீ அந்த மாதிரி ஆளுன்னு இப்பதான் புரியுது. உனக்கெல்லாம் சின்ன பொண்ணுதான் ரொம்ப பிடிக்குமோ? என்ன பொடி, இத போட்டுடுவா. அது சரி. இங்கே என் முன்னாடியே மாத்து. உனக்கு எப்படி விருப்பமோ அப்படியே நான் பண்றேன். சரியா செல்லம்? அடடா, நீ இந்த ட்ரெஸ்ல அப்பயே என்னோட குட்டி மாதிரி இருக்க. உனக்கு ஸ்கூல் பொண்ணுங்க தான் ரொம்ப பிடிக்குமா? ஆமா, அவங்க எல்லாம் அப்பாவிங்களா இருப்பாங்க. உன்ன மாதிரி ஊரு மேறவங்க இல்ல. என்ன சொன்ன நீ? ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி பொண்ணுங்க தான் கிடைப்பாங்க. ஸ்கூல் பொண்ணுங்கெல்லாம் உன்னை ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. சரி, 1000 ரூபாய் கூட நான் போறேன். 1000 ரூபாவா? ஆனா உன்னோட ரேட் வெறும் 500 தானே சொன்னேன். இப்ப 1000 ரூபாய் ஏத்தி கேக்குற? இன்னொரு 500 ரூபாய் என்ன மாதிரி ஒருத்தி ஸ்கூல் பொண்ணா மாறினதுக்கு. தேவையில்லாம இந்த ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டேன். அது ஒன்றும் தேவையில்லாத ட்ரெஸ் இல்ல. அதுவும் ட்ரெஸ்ஸை மாத்தினதுக்கு 500 ரூபாய் கேட்குறேன். என்ன ரூல் இது? இது ஏன் தொழில், ஏன் ரூல்ஸ்? தேவையில்லாம பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. முதல்ல என் பணத்தை எடு. இங்க பாரு, என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்கு. இத புடி, இடத்த காலி பண்ணு. உன்கிட்ட பணம் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? பணம் இல்லாதப்ப எங்க நான் தரது? பாக்க நல்லவ மாதிரி தெரியற, ஆனா நீ பெரிய ஃப்ராடால இருக்க. இதனாலதான் உன் ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து உன்னை ஒரு வாட்டி அடிச்சு ஊரை விட்டு துரத்துனாங்களா? பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ணிருப்ப. அவங்க செஞ்சது சரிதான். இத கூட நீயே வச்சுக்கோ. இத வச்சு பெரிய பங்களா கட்டிக்கோ. அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன். உன்னால பணம் சம்பாதிக்கவும் முடியாது, ஸ்கூல் பொண்ணுங்களும் உனக்கு கிடைக்க மாட்டாங்க. நீ ரொம்ப பேசிட்டடி. விடு என்ன. விடு. இப்ப பேசிடி பாப்போம்.
பொம்பளைங்க எல்லாருமே பூரி மேயறவங்க தாண்டி. ஸ்கூல் பொண்ணுங்க தாண்டி நல்லவங்க. பொம்பளைங்க ஊரு மேயறவங்க தாண்டி. ஸ்கூல் பொண்ணுங்க தான் நல்ல பொண்ணுங்க. பொம்பளைங்க ஊரு மேயறவங்க தான். ஆமாமாமா நில்லுங்க. ராகுல், அவருக்கு உங்க அப்பா வயசு இருக்கும்ல, யாரையும் இப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது. அப்பா வயசு தானே, அப்பா இல்லைல்ல அவரு. அது மட்டும் இல்லாம இந்த பியூனை மதிக்கவே மாட்டாங்க யாரும். பியூனோ இல்ல பிரசிடென்ட்டோ யாரா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். உன்னை யாராவது இன்சல்ட் பண்ணாதான் அந்த வலி எப்படின்னு தெரியும். எனக்கு என்னோட தேவதை கிடைச்சிட்டா, என்னோட குட்டி. ஆட்டோ ஆட்டோ ஸ்டேஷன் வரீங்களா அண்ணா? உட்காருங்க. இன்னைக்கு தான் ஸ்டேஷன் போகணும்னு சொன்னேன். இவ்ளோ ஸ்லோவா போயிட்டு இருந்தா நாளைக்கு தான் போய் சேருவோம். ஆக்சிலேட்டர் கொஞ்சம் முறுக்குங்க. ஸ்பீடா போங்க. அதே என்ன மிரர்ல என்னையே பார்த்துட்டு வரீங்க? ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. ஹலோ, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பினேன். அந்த பாஸ் இருக்கானே மொட்டை தலையன். ஓகே பாய். அண்ணா எங்கண்ணா போயிட்டு இருக்கீங்க? இது ஸ்டேஷன் போற வழி இல்லையே. ஸ்டேஷன் போற வழி அங்க இருக்கு. நாம தான் ஸ்டேஷனுக்கு போக போறது இல்லையே. நிறுத்துங்க, ஆட்டோ நிறுத்துங்க. அண்ணா ஆட்டோ நிறுத்துங்கண்ணா. நிறுத்த போறீங்களா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? ஆட்டோ நிறுத்துங்க. பேசிட்டே இருக்கே, வாய் வலிக்கல. ஆட்டோ நிறுத்துங்கண்ணா. ஏதோ சொல்லுவாங்களே, மனுஷனோட எண்ணம் தான் அவனோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிற கண்ணாடின்னு. உங்களோட எண்ணங்கள் சரியா இருந்தா உங்களோட பின்பம் ரொம்ப அழகா தெரியும். உங்களோட எண்ணங்கள் மோசமா இருந்தா நீங்க வெளி தோற்றத்துல எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மோசமான எண்ணங்களே உங்களை விகாரமா மாத்திரும். நம்ம சமூகத்துல விதவிதமான மனிதர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் வெவ்வேறு எண்ணங்கள். ஆனா சமயங்கள்ல இந்த எண்ணங்கள் ஒரு புரட்சியை கொண்டு வந்து நம்ம தேசத்தை முன்னேற்ற பாதையில கொண்டு போகுது. அதே நேரத்துல இதே எண்ணங்கள் பல பேரோட வாழ்க்கையை அழிச்சிருக்கு. இப்போ பீரு பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி. வணக்கம், நான் அமித் பச்சோரி. கிரைம் அலர்ட்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, மற்றும் ஒரு உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவம் நாம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வருது. இந்த கதையை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நடுக்கத்தை உணர்வீங்க.
இந்த கதையை பார்க்க வேண்டியது உங்களோட பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஆட்டோ, இன்னைக்கு மறுபடியும் ஸ்கூலுக்கு லேட்டாக தான் போக போறேன். ஆட்டோ, வா, நான் உன்னை ட்ராப் பண்றேன். ஆனா உங்க ஆட்டோக்குள்ள ஏதோ பொருள் வச்சிருக்கீங்களே நீங்க. அத நான் அதை எடுத்துறேன். இரு. போலாமா? ரியா நில்லு, நானும் வரேன். டேய், இன்னைக்கு டீச்சர் எனக்கு ரொம்ப ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அப்படித்தான். டேய், அதெல்லாம் தொடாத. ஏன் அங்கிள், என்ன இருக்கு இதுல? விடு ராகுல், என்ன இருந்தா உனக்கு என்ன? சாரி அண்ணா, நீங்க போங்க. என் செல்ல குட்டி. ஏண்டா டேய், ரத்னா எங்கடா? உன் கூட தானே வந்தாவ? எனக்கு என்ன தெரியும், வேற யார் கூட ஓடி போயிருப்பா. நான் என்ன பட்டாவை போட்டு வச்சிருக்கேன். வேற யார் கூடயும் போல உன் கூட தான் வந்தாவ. ஆமா, என் கூட தான் வந்தா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவ போயிட்டா. அவ தொழிலே தானே தினமும் ஒரு புது ஆள் கூட போறது, புரியுதா? இன்னொரு விஷயம் தெரியுமா, நீ அவளுக்கு போர் அடிச்சிருப்பாதான் அவ ஓடி போயிட்டா. என்ன போட்டு சாகடிக்காத, கிளம்பு. டேய் வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வாடா, அங்க உண்மையை சொல்லுவ. வாடாண்ணா, வாடா வாடா போலீஸ் விடு, ஸ்டேஷனுக்கு. விடு, டேய் வாடா, விடுன்னு சொல்றல. வாடா. ஏய், விட்றா. வர போறியா இல்லையா? விட்றா. உன்னை சும்மா விட மாட்டேன். வாடா. விட்றா. டேய், விட்றா, வாடா. விடுன்னு சொல்றல. விடு. வர விட்றா. போறியா இல்லையா? கையெடு. சும்மா விட மாட்டேன்டா உன்னை. டேய் சொல்றா, ரத்னா எங்க? டேய், என்னைய அடிக்கிறியா? டேய் ஆ, யாரு கூட கை வைக்க வந்துட்டான். கண்டிப்பா சார், அந்த பைத்தியக்காரன் ஆட்டோக்காரன் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். பாருங்க என்ன போட்டு எப்படி அடிச்சிருக்கான்னு. அந்த பைத்தியக்காரன் ஆட்டோவுக்கு பின்னாடி வித்தியாசமான ஒரு போட்டோ ஒட்டி இருக்கும் சார். அவன் ஒரு முழு பைத்தியம் சார். இங்க பாருப்பா, நீ ரத்னாவோட சம்பாதியத்துல சாப்பிட்டுட்டு இருந்த. கஷ்டப்படுறது ஒரு ஆளு, பணத்தை ஃபுல்லா நீ எடுத்துன்னு போறியே நினைச்சிருக்கலாம். இங்க பாருப்பா தம்பி, நீ ஒரு நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு உன் மனசை மாத்திக்கோ, உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ. இல்லைன்னா லாக்அப் காலியா இருக்கு, வேணா அங்க போ. சார் நான் ஒன்றும் மாமா வேலை பார்க்கல. ரத்னா என்னோட ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாம ரத்னா ஓடி போற பொண்ணு கிடையாது சார். நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல சார், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் சார், நேற்று நைட்டு என் பொண்ணு வீட்டுக்கு வரல சார். ஆனா நேற்று ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டா. எங்க பொண்ணு என்னாச்சுன்னு தெரியல உங்க சார். பொண்ணு வேலை பார்க்குற ஏரியா எந்த ஏரியா? சார் ஆதர் நகர்ல வேலை பார்த்துட்டு இருக்கா சார். அவ நேற்று ஈவினிங் நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன். ஏதோ வேலை அதிகமா இருக்கு, வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னா. ஆனா இப்ப அவளுக்கு ஃபோன் பண்ணா ஃபோனும் ரீச் ஆகல சார். சார் ஆபீஸ்ல கேட்டா அவங்களுக்கு எதுவும் தெரியல சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என் பொண்ணு எங்க போடுன்னு தெரியல. சரி சரி, பயப்படாதீங்க, உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். நந்து, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, அவர்கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் எழுதி வாங்கிக்கோங்க. அப்புறம் அந்த ஏரியா சுத்தி இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எஸ் சார். சார், உங்க பொண்ணை பத்தின எந்த டீட்டெயில் கிடைச்சாலும் உடனே நான் இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ சார். சார் என்னோட கம்ப்ளைண்ட் நீங்க எடுக்கவே இல்லையே. சொல்லு சொல்லு, அந்த ஆட்டோக்கார அட்ரஸ் சொல்லுப்பா. நீரு ஆட்டோக்கார நீ தானே? ஆமா சார். உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கப்பா. அந்த பொம்மை படம் போஸ்டர் ஓட்டுருக்கிறது உன் ஆட்டோ தானே?
என்ன கம்ப்ளைண்ட் சார்? நான் எந்த சிக்னலையும் மீறல சார், எந்த வண்டியையும் இடிக்கலையே சார். அப்புறம் என்ன சார் கம்ப்ளைண்ட்? ரத்னாவை தெரியுமா உனக்கு? அவ காணாம போயிருக்கா. அவ ஃப்ரெண்டு கமல் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். சார் அந்த கமல் ஒரு பைத்தியம் சார், 1ஆம் நம்பர் பைத்தியக்காரன் சார். அவன் என்னையே அடிக்க வந்தான் சார். அவன் ஒரு 1ஆம் நம்பர் பைத்தியக்காரன் சார். சார் அந்த ரச்சனாவை 2 மணி நேரத்துக்கு பேசி கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவன் எங்க போனா என்ன பண்ணான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? நிஜமா உனக்கு தெரியாதா? தெரியாது சார். இந்த மாதிரி பொம்பளைங்க எங்க போவாங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு என்ன சார் தெரியும்? வாய மூடுறா. நீ என்ன பெரிய உத்தமனடா? நீ தானே கூட்டு வந்தீங்க, இப்போ எங்க போனான்னு தெரியாதுன்ற? இல்ல சார், நான் அப்படி சொல்ல வரல. எப்படி சொல்றது, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு அட்ரஸ்லாம் எதுவும் கிடையாது சார். அதனால தான் அப்படி சொன்னேன் சார். சார் அவளுக்கு ஒரு ஃபோன் வந்தது சார். என் முன்னாடி தான் எடுத்து ஃபோன் பேசினா, யாரையோ பார்க்கறதுக்கு ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு. அவள் அங்கே தான் போயிட்டு இருந்தா சார். அப்புறம் அந்த கமல் இருக்கானே பைத்தியக்காரன், அவன் அவளை வச்சு தான் சார் சம்பாதிச்சிட்டு இருக்கான். அவன் தான் சார் அவளை ஏதாவது பண்ணியிருக்கணும். நான் எதுக்கு சார் அவளை ஏதாவது பண்ணணும்? எனக்கு அவளை பற்றி முழுசா கூட தெரியாது சார். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் சார். வீட்டுக்கு பின்னாடி என்னடா இருக்கு? சார் அங்கே எதுவும் இல்லை சார். சார் அங்கே எதுவும் இல்லை சார். சார் அங்கே எதுவும் இல்லை சார், வெறும் துத்து பண்ண கிணறு தான் சார். டேய் வாய் அதையும் முடின்னு சும்மா இருடா. எனக்கு எல்லாம் தெரியும். சார் ஹைவேல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சான், உடனே வர சொல்றாங்க. சரி வா. ஏய் ஏன்டா அந்த பொம்மை போஸ்டர் ஆட்டோ பிரிண்ட் ஒட்டி வச்சிருக்க? பைத்தியமா நீ? நீ வாய. இன்னைக்கு காலையிலேருந்து என் தேவதையை பார்க்கவே முடியலையே. எங்க தான் போயிருப்பா? ஆட்டோ நிலுப்பா. காந்தி மடம் வரியாப்பா? ஏறுங்கம்மா. சரி. தம்பி அப்படியே நேரா போய் கொஞ்சம் ரைட்ல திரும்புங்க. இந்தப்பா. மேடம் 50 ரூபாய்க்காக நான் 500 ரூபாய்க்கு எங்க போய் சில்லற மாத்துவேன்? நீதான்ப்பா பணம் வச்சுக்கணும். என் வீட்ல என்ன சில்லற விலையுதா? மேடம் என் வீட்ல ஒன்றும் சில்லற விலையில. உங்களை மாதிரி ஆளுங்க எங்களை பார்த்தா இலக்காரமா தான் பாப்பீங்க. நீ போய் அந்த கடையில சில்லற வாங்கிட்டு வா. உங்க பணத்துக்கு நீங்க தான் போய் சில்லற மாத்தணும். நான் உங்க வீட்டு வேலைக்காரனா? என்ன நீ இப்படி நடந்துக்கிற? தகுதி தராதரம் தெரியாத ஆளு கிட்ட பேசக்கூடாது. மேடம் ஆமா. ஓவரா பேசினா மூஞ்சிலே குத்திடுவேன். மம்மி ஏன் நீங்க வர இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? அது எல்லாம் இவனாலதாம்மா. சரியான ஆளா இருக்கான். பரவாயில்ல மேடம், சில்லறலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கிளம்புங்க. அப்ப இந்த காசு? நீங்க கிளம்புங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க கிளம்புங்க, போங்க. சரி வாமா போலாம். மம்மி அந்த ட்ரெஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு. அது எனக்கு வாங்கி கொடுங்க மம்மி ப்ளீஸ். மம்மி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏண்டி இப்பதானடி ட்ரெஸ் வாங்கணும்? எப்ப பாரு காசை கரியா கேட்டிருக்காத. மம்மி நீ ஸ்கூல் ட்ரெஸ் வாங்கினதெல்லாம் கணக்குல சேர்த்துக்காதீங்க மம்மி. ஒரு தடவை உள்ளேயாவது போய் பார்க்கலாம் வாங்க. முடியாதுன்னு சொல்றேன்ல, வா கிளம்பலாம். இது எவ்வளவு? 3500. 3500. ஆமா. அப்ப இது இது 2500. விலை அதிகமா சொல்றீங்களே.
அது அந்த பொம்மைக்கு போடுறீங்களே கருப்பு ட்ரெஸ், அதை கொஞ்சம் காட்டுங்க. அது அதை காட்டுங்களேன், அந்த சிவப்பு கலர் ட்ரெஸ். ஆமா, இது என்ன விலை? 3500. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. எல்லாமே 3000க்கு மேல. சரி பரவாயில்ல, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். குட்டி, நீ எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் உன்னை நாளைக்கு தூக்க போறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம், வாழ்க்கை பூரா ஒண்ணா, 2 பேரும் பக்கத்து பக்கத்துல. இன்னைக்கு குட்டி எனக்கு சொந்தமாயிடுவான், எனக்கு மட்டும்தான். வந்துட்டான் என் குட்டி, என் தேவதை. எஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், இந்த ஆட்டோ நான் எடுத்துக்கிட்டுமா? ஆக்சுவலி எனக்கு இன்டர்வியூ இருக்கு, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ ஸோ மச். மேடம், நீங்க வேற ஆட்டோ ஏறிக்கோங்களேன். 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணா வேற ஆட்டோ வந்துரும். அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு டைம் ஆகுது சொல்றாங்க, கூட்டிட்டு போங்க, நோ ப்ராப்ளம். ஆனா உனக்கும் ஸ்கூலுக்கு லேட் ஆகுது இல்லம்மா? அப்படியெல்லாம் இல்லைண்ணா, நான் வீட்ல இருந்து சீக்கிரம் தான் கிளம்புனேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. அண்ணா சீக்கிரம் கிளம்புங்க, நான் அர்ஜென்ட்டா போகணும். அண்ணா சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்றேன். கூட்டிட்டு போய் தொலைறேன் இரு. எங்க கூட்டிட்டு போற? எங்க கூட்டிட்டு போற? நீ ஆட்டோல வரலன்னு அழுதனா? என் காரியத்தை கெடுத்துட்டேடி. இன்டர்வியூ போணுமா நீ? போய் ஐஏஎஸ் ஆக போறியா? ஐஏஎஸ் ஆக போறியா? இப்ப நான் உன்னை ஐஏஎஸ் ஆகுறேன். நான் போட்ட எல்லா பிளானையும் கெடுத்துட்டடி நீ. எல்லாத்தையும் கெடுத்துட்ட. இன்னைக்கு நானும் ரியாவும் ஒண்ணு சேர்ந்துருப்போம், தெரியுமா? தெரியுமா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? அவ ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு, ஆனா நீ 40 வயசான ஆட்டோக்காரன். வெக்கமா இல்லையா உனக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? உங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அறிவு வரும். முதல்ல என் வயசை தெரிஞ்சுக்கோ. எனக்கு 32 வயசு தான் ஆகுது, புரியுதா? நீ என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? சரி போ, போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. என்னை என் தேவதை கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, தண்டனை அனுபவிடி.
என்ன கை உடைஞ்சிச்சு போல இருக்கு. ஆமா, இப்ப எப்படி போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவ? என்ன போக விடு ப்ளீஸ், தயவு செஞ்சு விட்டுரு. அடி பாவி, நான் சொல்றத கேளேன். நீ ஒரு வேலை பண்ணு, நீ இங்கே தங்கிடு, நான் உனக்கு கலரை கட்டுக்கிறேன். என்ன விட்டுடு. இங்க பாரு, அவ என்னோட தேவை, அவதான் என் ஆட்டோட வந்திருக்கணும். ஆனா நீ இன்டர்வியூ போனல, இன்டர்வியூக்கு இந்த கிணத்துல ஒரு வாட்டி வந்து விழுந்தவங்க ப்ளீஸ் என்ன விட்டுடு. திரும்பி போனதே இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் உனக்கு எஞ்சி கேக்குறேன். விட மாட்டேன். நல்லாதான் இருக்கு. கட்டுக்கடங்காத நம்ம மனச நாம சரியான நேரத்துல ஒருநிலைப்படுத்தலனா அப்போ மனுஷன் தன்னோட பைத்தியக்கார எண்ணங்களுக்கு அடிமையாயிடுவான். இன்னொரு உண்மையும் இருக்கு. ஒரு மனுஷன் தான் மனசு கூட சண்டை போட்டுட்டு இருந்தானா அவன் ஒரு விஷயத்த மட்டும் ஏத்துக்கவே மாட்டான். அவன் ஒரு மனநோயாளியா மாறிக்கிட்டு இருக்காங்கிறத. அப்படித்தான் பீருவும். அவன் தன்னோட மனநோய்க்கு வைத்தியம் பார்க்க வேண்டியவன். ஆனா அந்த மனநோயை அவன் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருந்தான். அதனால அங்கிருந்து பிறக்குது ஒரு புதிய குற்றம். அதுக்கு சில பேர் பலியானாங்க. இவங்க எல்லாரும் அந்த மனநோயாளி கிட்ட போய் மாட்டினவங்க. பீரு நிறைய குற்றங்களுக்கு அழைப்பு விடுத்தான். பல அப்பாவிங்களோட வாழ்க்கையை கெடுத்தான். இதுல வேதனையான விஷயம் என்னன்னா, அவன் இதுவரைக்கும் போலீஸ் கிட்ட மாட்டவே இல்லை. வாங்க பார்க்கலாம் பீருவோட வேட்டைக்கு பலியான அடுத்த நபர் யாருங்கிறத. 3 பேருமே ஆதார் நகர்ல தான் காணாம போயிரு. 3 பேர் இல்லையே, ரித்திகாவும் ராஷ்டிரி சார் 2 பேர் தான் சார். இதோ ரத்னாவும் இருக்காள. கமல் சரியாதான் சொல்லியிருக்கா. அவ ஓடி போயிருப்பான்னு நாம நினைச்சோம். ஆனா இதுல வேற ஏதோ ஒரு விவகாரம் இருக்கும்னு தோணுது. ஆனா சார், நாங்க விசாரிச்ச வரைக்கும் ரித்திகாவும் ராஷ்டிரியும் கடைசியா பார்த்தவங்க ஆட்டோல அவங்க ஏறினதா சொல்றாங்க. கான்ஸ்டபிள், அந்த மேப் எடுத்துட்டு வா. சரிங்க சார். எல்லா பொண்ணுங்களும் இங்க இருந்து இங்க இந்த ஏரியால தான் காணாம போயிருக்காங்க. ஹலோ கான்ஸ்டபிள் ஸ்ரீதரன் உங்களுக்கு ஏரியா லொகேஷனை சென்ட் பண்ணுவாரு. அந்த ஏரியால இருந்து ஒரு 3 பொண்ணுங்க மிஸ்ஸிங். கடைசி அவங்க ஆட்டோல ஏறி இருக்காங்க. அந்த ஏரியால இருக்கிற எல்லா ஆட்டோக்காரங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க. அவங்க அந்த சவாரியை ஏத்திட்டு போனாங்களா இல்லையான்னு. அப்படி ஏத்திருந்தா எங்க விட்டாங்கன்னு கேளுங்க. சார். எஸ் சார். ரியா ஸ்கூல்ல இருந்து திரும்புற நேரம் வந்துருச்சு. ஆட்டோ. பாத்தீங்களா, காலையில உங்களால என்ன ஸ்கூல்ல விட முடியல. அதனாலதான் கடவுள் உங்களை சாயங்காலமா அனுப்பி வச்சிருக்காரு. கரெக்டா சொன்ன. உட்காருமா. ஏன் இப்படி பண்றீங்க? என்ன வீட்டுக்கு போக விடுங்க. நான் என்ன உங்களுக்கு தப்பு பண்ணேன்? என்ன விடுங்க. இந்த மாதிரி தான் நான் ஒரு படத்துல பாத்திருக்கேன். உனக்காக தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் உன்னை ப்ரோபோஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடா அழுதுட்டு இருக்க, எனக்கு பிடிக்காத மாதிரி. தப்பா ப்ரோபோஸ் பண்ணனா? கையை நீட்டு. சரி, ஒரு விஷயம் சொல்ல.
முதல்ல பதில் சொல்லு. என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பல்ல? ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன். இங்க பாத்தியா? ஆஹா, எவ்வளவு அழகான ஜோடி பொருத்தம். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆஹா, இனிமே நம்ம ஒன்னா இருக்கலாம், அப்படியே லவ்வர்ஸ் மாதிரியே. பாத்தியா ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல? பைத்தியமா உனக்கு? எனக்கு 16 வயசு தான் ஆகுது. அதுக்கு என்ன இப்போ? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. உனக்கு 16, எனக்கு 32. நல்ல பொருத்தம் தானே? ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ ஒரு Dress ஆசைப்பட்டல, அதான் உங்க அம்மா கூட உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே. உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்க பாரு. நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். உன் மூஞ்ச ஒரு வாட்டி பாரு. நான் உன்னை ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறமா உன்னை லவ் பண்ண நினைச்சேன். ஏன்னா நீ ஒரு அப்பாவி பொண்ணாச்சே. உன்னை ஒரு அப்பாவி பொண்ணுன்னு தான் நினைச்சேன். ஆனா இல்ல, உனக்கு தான் ரெக்க முளைச்சிச்சே. இப்ப பாரு, இப்ப பாரு. மேம், உங்க பொண்ணு ஆதர் நகர்ல தான் காணாம போயிருக்காங்கல்ல? சார், எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல் இருக்கு. என் பொண்ணு எனக்கு எப்படியாவது கிடைக்கணும் சார். நாங்க தேடி கண்டுபிடிச்சிருவோம். சார், ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அதுல ரியா கடைசியா ஒரு ஆட்டோல ஏறினதா தெரியுது சார். அந்த ஆட்டோக்கு பின்னாடி ஸ்கூல் கேர்ள் போஸ்டர் ஒட்டி இருக்கு சார். ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சார், ஒரு கடையில இருந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இதை அப்லோடும் பண்ணிருக்காங்க. அந்த கடைக்காரர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவர் கடையில இருந்து அந்த ஆட்டோக்காரன் ஒரு Dress திருடி இருக்கான்னு. சார், இது அதே கடை தான். இங்க தான் என்னோட பொண்ணுக்கு ஒரு Dress ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா நான் தான் அதை வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்னோட பொண்ணு எனக்கு வேணும் சார். சார், இந்த ஃபுட்டேஜ்ல ஆட்டோக்காரன் ஃபேஸ் சரியா தெரியல. அது மட்டும் இல்லாம ஆட்டோவோட நம்பரும் சரியா தெரியல. இந்த போஸ்டர் தெரியுதுல, இந்த போஸ்டரை வச்சு அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஒன்று பண்ணுங்க, சுத்தி இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த போஸ்டரை அப்லோட் பண்ணுங்க. நிச்சயமா யாருக்காவது இந்த ஆட்டோக்காரனை பத்தி தெரிஞ்சிருக்கும். எஸ் சார். சார், என்னோட பொண்ணு ரியா இப்ப எங்க இருப்பா? நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். ஏன் இப்படி பண்ண? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன்னு தெரியுமா? ஆனா நீ என்ன பண்ண? காரி துப்புன. இப்ப உன்னையும் மரண கிணத்துல தள்ள வேண்டியதுதான். ஏன்னா நீயும் மத்த பொண்ணுங்க மாதிரி தான். அதுக்கப்புறமா நான் போய் ஒரு அப்பாவி குட்டியை தேடுவேன். அவன் நான் சொல்றதெல்லாம் கேட்பான். அவன் என் தேவதை. இவதான் என் தேவதை, என்னோட குட்டி. நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்பான். ஒன்ன மாதிரி எல்லாம் இல்ல. இந்த படம் அந்த ஆட்டோக்காரன் வண்டியில ஒட்டிருந்துச்சு இல்ல சார்? எஸ் சார், இந்த ஆட்டோக்காரன் எனக்கு தெரியும் சார். இதுக்கு மேலே நாம டிலே பண்ணக்கூடாது. வாங்க வாங்க சார்.
உங்க பேர் என்ன? பட்டு. என்னோட பட்டு. எல்லா இடத்துலையும் தொடுங்க. நீங்க உள்ள போங்க. இது ரியோவோட ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆச்சே. பேக் செக் பண்ணுங்க. சார், எஸ். உள்ள இருந்து இந்த ஃபோன் கிடைச்சது சார். ஃபோன்ல ஃபுல்லா ஆபாச படங்கள் தான் சார், அதுவும் சின்ன பசங்களோடது. போய் நல்லா தேடுங்க. கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். சரி சார். அப்புறம் கான்ஸ்டபிள், நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இந்த கிணத்துல இறங்கி தோண்டுங்க. சரிங்க சார். ஐ ஹோப் நான் யோசிக்கிற மாதிரி கண்டிப்பா நடந்திருக்க கூடாது. அங்கிள், நீங்க என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இன்னில இருந்து இதுதான் நம்ம வீடு. அங்க பாருங்க. ஏய், பிடிக்க விட. ஏய், தப்பிச்சு போயிடு. ஏய், ஓடாத. வந்துரு. ஏய், சார், சார், அவன் என்னோட தேவதை சார். வாய மூடுறா. எல்லா தேவதைகளையும் நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். வா. வா. சார், சார், ஏய், பட்டு. ஓடுறா. சார், ஓ. சார், விடுங்க சார். பீருவோட பழக்கமே கடைசியில் அவனுக்கு ஹாபி ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானோ அது எல்லாமே அவனை பொறுத்த வரைக்கும் சரின்னு தான் பட்டுச்சு. ஏன்னா அவனுக்கு சரி தப்புக்கு இடையே வித்தியாசம் தெரியல. எப்பவாவது உங்களுக்கு உங்களோட தவறான எண்ணங்கள் சுகமா தெரிஞ்சிச்சுன்னா அப்போ உங்களுக்கு உதவி தேவைப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பீரு மட்டும் சரியான நேரத்துல தன்னுடைய காம விஷயங்கள்ல பிரச்சனைன்னு தெரிஞ்சிருந்தானா, அதுக்கு வைத்தியமும் பார்த்திருந்தா மேபி அந்த அப்பாவி பொண்ணுங்கள்லாம் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்க. இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு மிருகத்தனம் இருக்கு. வெற்றிங்கிறது அந்த மிருகத்தனத்தை தோக்கடிக்கிறதுல தான் இருக்கு. அது கிட்ட தோத்து போறதுல இல்ல. இத்தோடு நான் உங்கள் அமித் பச்சோரி இன்றைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் சந்திப்போம் ஒரு உண்மை சம்பவத்தோட. அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரைம்ல இருந்து தப்பிக்கணும்னா அலர்ட்டா இருந்தாகணும். கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிரான குரல்.